ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் நிதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருத்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகி சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யோதயஸ்தனயானுபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்யானாம். ஆத்யஸ்யன குலபதேருகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகடம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் ஜரஷ்ட மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரிரண பிரகால யதீந்திர மிஸ்ரான் ஜிமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கருவிருத்த குழிநீத்தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒருவிருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீர் திருநாட்டகத்தே. பிரபஞ்சன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் 4 வேதங்களுக்கு சமமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளியுள்ளார். அதிலே முதல் பிரபந்தமாக அமைந்திருப்பது திருவிருத்தம். ரிக்வேத சாரமாக இது அமைந்திருக்கிறது. இந்த திருவிருத்தத்திலே முதல் பாசுரத்தை போன காலக்ஷேபத்திலே அனுபவித்து பூர்த்தி செய்தோம். பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இன்னின்ற நீர்மை என்று இந்த முதல் வரியே நமக்கு பரமபதத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முக்கியமான வாக்கியமாக அமைந்திருக்கிறது என்பதை முக்கியமாக வியாக்கியானத்திலே எடுத்து காட்டினார்கள். பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை அனுபவித்தோம். அதே அர்த்தத்தை நம்பிள்ளையா இருக்கட்டும் மற்ற ஆச்சாரியர்களாகட்டும் அனைவரும் இந்த ஒரு வரியே நமக்கு மிகவும் முக்கியமானது. மகாபாரதம் முழுக்க பிரகிருதி புருஷ விவேகம் பண்ணுவது எப்படி இருந்ததுன்னா, பலாப்பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுளையை போலே மிகவும் கடினமாக இருந்தது. அதை நமக்கு மிகவும் சுலபமாக ஒரு வரியிலே எளிய தமிழிலே ஆழ்வார் காட்டியுள்ளார் என்று வியாக்கியானத்திலே நேற்றைய தினம் போன காலக்ஷேபத்திலே அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து 2ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். செழுநீர் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஓப்பர் சேயரிக்கண் அழுநீர் துளும்ப அலமறிகின்றன வாழியரோ முழுநீர் முகில்வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழற்கே என்று 2ஆம் பாசுரம். முதல் பாசுரத்திலே தானான தன்மையிலே பாடினார். 2ஆம் பாசுரத்திலேயே பெண் தன்மை வந்துவிட்டது. அதுவும் இந்த பாசுரம் தோழி பாசுரமாக இருக்கிறது. ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே முக்கியமாக நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவருடைய பாசுரங்களிலே தானான தன்மையிலே ஆணாக பாடக்கூடிய பாசுரங்களும் இருக்கும். பெண் பாவனையிலே அது தலைமகள் பாசுரமாகவும் தாய் பாசுரமாகவும் தோழி பாசுரமாகவும் அமைந்திருக்கும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கருத்து. முதலிலே தானான தன்மையிலே பாடுவதுங்கிறது ஞானத்திலே பேசக்கூடிய பேச்சு. பெண் பாவனையிலே பாடக்கூடியது பிரேமத்திலே பேசக்கூடிய பேச்சு. காதல் மேலிட்டது என்றால் இந்த ஆண் தன்மையை விட்டு பெண் தன்மையை அடைந்து விடுவார்கள் ஆழ்வார்கள். அதிலும் பெண் தன்மையிலே பாடும் பொழுதும் தலைமகள் பாசுரமாக இருந்தால் பகவானை அடைவதிலே மிகவும் குறியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உபேயத்திலே குறிக்கோள். தாய்ப்பாசுரமாக இருந்தால் உபாயத்திலே குறிக்கோள். தாயானவள் எப்பொழுதும் என்ன சொல்லுவாள், பகவான் தான் நம்மை கை கொள்ள வேணும், அது வரைக்கும் நீ காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவள். அப்போ அந்த உபாயம் பகவானே என்பது அங்கே உணர்த்தப்படும். தோழி பாசுரத்திலே சம்பந்தத்தை எடுத்து காட்டுவாள். தோழிதானே நட்பை ஏற்படுத்தி இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி வைப்பவள். இந்த தோழி பாசுரமாக இருந்தால் சம்பந்தத்திலே நோக்காக இருக்கும். இப்படி சம்பந்த உபாய பலங்களிலே என்று நாயனார் ஆச்சாரியத்திலே தாய் தோழி தலைமகள் என்கிற பாசுரங்கள் எதை காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது தோழி பாசுரம் சம்பந்தத்தை காட்டும், தாய் பாசுரம் உபாயத்தை காட்டும், தலைமகள் பாசுரம் பலத்தை காட்டும் என்று விளக்கி இருக்கிறார்கள் பெரியோர்கள். அப்படி இங்கே இந்த பாசுரம் தோழி பாசுரமாக அமைந்திருக்கிறது. முதல்ல பதவுரை அனுபவிக்கலாம், அதுக்கு மேலே வியாக்கியானம். பெரியவாச்சான் பிள்ளை அருளிய அற்புத வியாக்கியானம், அதை அடுத்ததாக அனுபவிக்கலாம்.
வியாக்கியானம். பதவுரை முதலிலே முழு பரிபூர்ணமான நீர் ஜலத்தை பானம் செய்த முகில் மேகம் போன்ற வண்ணன் நிறமுடையவனாய் கண்ணன் பவ்யனான ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ணன்கிறதுனாலே கண்ணன்கிறதுனாலே பவ்யத்தை உடையவன் அப்படிங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய மூதுவராம் அனாதி சித்தர்களாய், மூதுவர்னா மிக மிக பழமையானவர்கள், இப்போ அனாதியாக இருக்கக்கூடியவர்கள். வெண்ணாட்டவர், அவர்கள் யாரு? பரமபதத்திலே வசிக்கக்கூடிய நித்தியசூரிகள். அவர்கள் தொழும் ஆசிரிக்க தகுந்த நீர் சுவாவமுடைய இணை சேர்ந்திருக்கிற அடிக்கே திருவடிகளிலே. பழமையானவர்களான நித்தியசூரிகள் அவர்கள் எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது எதை? எம்பெருமாடைய திருவடிகள். அந்த திருவடிகளிலே அன்பு பிரேமமாகிற மாலையை சூட்டிய வைப்பித்த சூழ் சுருண்ட குழற்கு மயிர் முடியை உடைய இவளுக்கு. அடுத்த சூழ் குழற்குன்னு காட்டுறார். குழல்னா மயிர் முடிதான், ஆனா இங்கே குழலை உடையவள்னு வச்சுக்கணும். அந்த இடத்துல சூழ் குழற்கேன்னு சொன்னா சூழ் குழலை உடையவளே என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இவளுக்கு செழும். இவளுக்கு என்ன ஆறுது? அதாவது இவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபாட்டை பார்த்து தோழியானவள் ஆச்சரியப்படுகிறாள். இந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு இவள் இப்படி மாறி போயிருக்கிறாளே என்று அதை காட்டுகிறார். செழும் அழகிய நீர் ஜலத்தை உடைய தடத்து தடாகத்தில் கயல் மத்சியம் மிளிர்ந்தால் ஒப்ப, அது புரண்டதோடு சமானமாய் இருக்கிற சிவந்த அரி ரேகைகளை உடைய கண் நேத்திரங்கள் ஆனவை. இவனுடைய கண்கள் எப்படி இருக்கு? நல்ல ஜலத்திலே, பெரிய ஜலத்தை உடைய தடாகத்திலே ஒரு மீனானது புரண்டால் எப்படி இருக்கும்? அப்பொழுது அதிலே அந்த மீனுடைய உடம்பிலே ஒரு சிவப்பு தோன்றுமே, அப்படி சிவந்த ரேகைகளை உடைய கண்கள் நேத்திரங்கள் அவை அழுகிற, அப்படியே அந்த கண்கள் அழுகின்றன. நீர் அந்த அழும்பொழுது கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. அந்த அஸ்ருஜலம் துளும்ப அலையும்படி அப்படியே கண்ணிலே நீர் பெருகி வந்து இருக்கிறது. அப்படி அலையும்படி அலமருகின்றன, சுழலமிடுகின்றன, அப்படியே மிகவும் துன்பப்படுகின்றன. வாழியரோன்னா வாழ்த்துகிறாள், மங்களாசாசனம் பண்ணுகிறாள். இந்த நிலை நித்தியமாக செல்ல வேணும். தாயாருக்கு என்ன ஆசை? இதே போல எம்பெருமானிடத்தின் தோழிக்கு என்ன ஆசை? இவள் எப்பொழுதும் தலைமகனிடத்தில் ஈடுபாடோடு இருக்க வேணும், இது நன்றாக இருக்க வேணும் என்று சொல்லுகிறாள். இது முதல் இந்த இரண்டாவது பாசுரத்துக்கான பதவுரை. மேலே வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை மிக அற்புதமான வியாக்கியானத்தை அருளியுள்ளார். இமையோர் தலைவா என்று அவனுடைய பரம பும்ஸ்துவத்தை முதலிலே அனுசந்தித்து, இந்த பாசுரத்துக்கான வியாக்கியானத்துக்கு முதல்ல ஒரு அவதாரிக்கை, அதாவது முன்னுரை இடுகிறார். இந்த முன்னுரையிலே முதல்ல ஆரம்பத்திலே இந்த இடத்துல ஏன் ஆழ்வார் பெண் பாவனையை அடைந்தார்ங்கிறத முதல்ல எடுத்து விளக்கி விடுகிறார். இமையோர் தலைவா என்று, இமையோர் தலைவான நித்தியசூரிகள் நாயகனே என்று அவனுடைய பரம பும்ஸ்துவத்தை, பரமபும்ஸ்துவம்னா பரமபுருஷனாக இருக்கக்கூடிய தன்மை, புருஷன்னா ஆண் தன்மை, பும்ஸ்துவம்னா ஆண் தன்மை. இப்போ பரமபுருஷனாக அவன் இருக்கிறானே அந்த தன்மையை முதலிலே அனுசந்தித்து, அதை முதல் பாசுரத்திலே அனுசந்தித்தார் ஆழ்வார். அப்படியே அவனை கிட்ட பெறாமையாலே, அப்படிப்பட்ட பரமபுருஷனை கிட்டவில்லை என்றால் ஆண் பெண்ணாம்படி ஆயிற்று. அந்த பகவானை அடையாததினாலே உடனே அடையவில்லை. முதல் பாசுரத்திலேயே உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு வேணும், இந்த உலகம் வேண்டாம் என்று சொன்னார். உடனே பகவானை அடைந்து விடுவார் என்று அவர் பார்த்தால் அடையவில்லை. அதனாலே ஆண் பெண்ணாம்படி ஆயிற்று. அதனால் அந்த ஆண் பாவம் விட்டு பெண் பாவத்தை பெற்றார். இங்கனே செய்யக்கூடுமோ? இப்படி எங்கேயா நடக்குமா? முதல்ல உலகத்தில் ஒருத்தரை அடையவில்லை என்றால் எங்கேயாவது ஆண் பெண்ணாக மாறிடுவாரா என்றால் அதுக்கு 2 பிரமாணம் காட்டுறார். பும்பாவம் மனசா யயுஹு பும்சான் திருஷ்டி சித்தாபஹாரினம் என்றும் உண்டாகையாலே 2 பிரமாணம் காட்டியிருக்கார். ஒன்று மகாபாரதத்திலேருந்து, ஒன்று ராமாயணத்திலேருந்து. இந்த 2மே பிரசித்தமான இத்திகாசங்கள். இந்த ராமாயண மகாபாரதத்தில் இருந்தால் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். அந்த காலத்தினுடைய வைதிகர்கள்லாம் ஒத்துக்கொள்வார்கள். அதனால தான் முதல்ல எடுத்த உடனே இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மேற்கோள் காட்டுகிறார். ஏன்னா இப்போ வைதிக ஸ்ரத்தை உள்ளவர்கள், வேதத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்கள் மகாபாரதம் ராமாயணத்தை இருக்கிறத சொல்லுகிறார்களா, அப்போ இவர்கள் சொல்லுவது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்புவார்கள். அதனால தான் முதல்ல அந்த பிரமாணத்தை
அந்த பிரமாணங்களை எடுத்து காட்டுறார். பும்பாவம் மனசாயுகோங்கிறது திரௌபதி அவளுடைய அழகை பார்த்து, அதுவும் அவளுடைய பின்னழகை பார்த்து அங்கிருந்த அவளுடைய வேலைக்கார பெண்கள் எல்லாம் மிகவும் மனம் மயங்கினார்களாம். அப்படியே மனதளவிலே ஆண் தன்மையை அடைந்தார்கள் என்று காட்டப்படுறது. அது திரௌபதி விஷயம். இப்போ திரௌபதி எவ்வளவு அழகாக இருந்திருப்பாள். பெண்களே ஆண்களாக தங்களை நினைத்து கொண்டு அவளை ஆசைப்பட்டார்கள் என்று சொல்லும்படிக்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். இங்கே பும்சான் திருஷ்டி தித்தாபகாரணம்ங்கிறது பெருமாளுடைய அழகை பார்த்து ஆண்கள் கூட மனது அவருடைய திருஷ்டியானது கவரப்பட்டது, ஆண்களுடைய திருஷ்டி கூட கவரப்பட்டது என்று சொல்லப்படுறது. என்று உண்டாகையாலே இதுவும் கூடும். அப்படி அங்கே சொல்லப்பட்டிருப்பதை போல இங்கே நம்மாழ்வார் பெண் பாவனை அடைவதுங்கிறது கூடும், அது ஒத்துக்கொள்ளப்படும். அங்கனே ஆகில் சரி, அதை கூட ஒத்துக்கிறோம். அப்படி இருந்தது என்றால் கேவலம் ஸ்திரீத்துவம் அன்றியிலே ஒரு பிராட்டி தசையை ஆம்படி எங்கனே எண்ணில். சரி, ஏதோ ஒரு ஸ்திரீயாக ஆனாள் அப்படின்னு சொன்னா சரி, அதையாவது ஒத்துக்கிறோம். எப்படி இவளுக்கு அப்படியே பிராட்டியுடைய தசை, அப்படியே ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சமமாக இவள் அப்படிப்பட்ட ஒரு பிராட்டி தசையை அடைகிறாள் என்று சொன்னால் அது எப்படி என்றால் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். சம்ஸ்லேஷத்தில் இனிமையும் விஸ்லேஷத்தில் தரியாமையும் சுத்த சித்தமான சம்பந்தமும் உண்டாகையாலே இவளுக்கும் இந்த பராங்குஷ நாயகிக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள்லாம் இருக்கு. சம்ஸ்லேஷத்தில் இனிமை, பகவானோட கூடினால் அவளுக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது. விஸ்லேஷத்தில் தரியாமை, எப்படி பிராட்டியாலே பெருமானை பிரிந்தால் தரித்திருக்க முடியவில்லையோ அதே போல இவளுக்கும் தரித்திருக்க முடியாத தன்மை இருக்கிறது. அதுக்கு மேலே ஸ்வதசித்தமான சம்பந்தமும், பகவானுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் இயற்கையான அந்த சம்பந்தம் இருக்கிறது. அதாவது பகவான் சுவாமி, நாம் சொத்து, பகவான் பர்த்தா, நாம் பாரியை என்கிற இந்த சம்பந்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்படி இருப்பதனாலே இங்கே சொல்லலாம். ஆக இங்கே சாமான்யமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சொல்லப்பட்டது. அப்ப இது யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆனா யாருக்கு ஏற்படும்? பகவானோட கூடினால் இன்பம், பகவானை பிரிந்தால் தரிக்கவே முடியாது துன்பம் என்ற அந்த பாவமும் இருக்கணும். அப்ப சாமான்யமாக இது எல்லாருக்கும் ஏற்படலாம். ஆனா அதுக்கு மேலே விசேஷமாக இங்கே பராங்குஷ நாயகிக்கு பகவானுடைய கூடினால் இன்பம், பகவானை பிரிந்தால் துன்பம் என்று அதிலே உறுதியாக இருக்கிறாள். அதனாலே இங்கே இவளுக்கு இந்த தலைமகள் நாயகி என்கிற அந்த ஸ்தானம், பிராட்டி என்கிற ஸ்தானம் ஒக்கும் என்று காட்டுகிறார். தோழி தசையும் திருத்தாயார்படியும் உண்டாகிறபடி எங்கனே எண்ணில். உடனே அடுத்த கேள்வி, சரி தலைமகளா கூட இருக்கலாம். இப்போ இவள் தலைமகள் என்று சொன்னால் அதை கூட ஒத்துக்கொள்ளலாம். அதாவது பெருமானை கணவனாக அடைய ஆசைப்படும் ஒரு உயர்ந்த அன்புடைய பெண் என்பதை ஒத்துக்கொள்ளலாம். இங்கே என்ன தோழிங்கிறது என்ன, திருத்தாயார்ங்கிறது என்ன, அது எப்படி ஏற்படும் என்று சொன்னால் என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுகிறார். கிண்ணகம் பெருகான் என்றால் ஆறுகளும் கால்வாய்களும் குளங்களும் நிறைந்து சமுத்திரத்திலும் குறைவற்று புகுமோ பாதி, விஷயம் அபரிச்சின்னமாகையாலே இதுவும் கூடும். கிண்ணகம் பெருகான் என்றால், கிண்ணகம் பெருகான் இருக்கிறதுனா ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது. ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டதுன்னா இங்கே உடனே ஒரு கேள்வி, சரி இப்பொழுது தலைமகள் நிலை இவளுக்கு ஒத்துக்கொள்ளப்படுகிறது, பிராட்டி தசை இவளுக்கு ஒத்துக்கொள்ளப்படுகிறது, அவ்வளவு அன்பு இருக்கிறது, அவ்வளவு பிரிந்தால் தரிக்கவே முடியவில்லை என்கிற நிலை இருக்கிறது. சாமான்யமாக எல்லாருக்கும் சம்பந்தம் இருந்தாலும் கூட இவளுக்கு விசேஷமான அந்த நிலை இருக்கிறதா பிராட்டியை போல இருப்பதனால பிராட்டி தசை என்று சொல்லலாம் என்று ஒத்துக்கொண்டால், அதுக்கு மேலே தோழி தசையும் திருத்தாயார்படியும் உண்டாகிறபடி எங்கனே. இதுன்னு தோழி தசைன்னா என்ன, திருத்தாயார் தசைன்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்றால் அதுக்கு பதில் சொல்லுகிறார். கிண்ணகம் பெருகான் என்றால் ஆறுகளும் கால்வாய்களும் குளங்களும் நிறைந்து சமுத்திரத்திலும் குறைவற்று புகுமோ பாதி. ஒரு வெள்ளம் பெருகி வந்ததுன்னா அது ஆறுகளும் நிறையும், கால்வாய்களும் நிறையும், அதே போல குளங்களும் நிறையும். சரி, இவ்வளவு நிறைந்திருக்கிறதே, வெள்ளம் அப்படியே அங்கேயே வடிந்து விட்டதானா? இல்ல சமுத்திரம் வரைக்கும் போய் அங்கேயும் குறைவில்லாமல் போய் சேருகிறது என்று சொல்லப்படுறது. அதே போல விஷயம் அபரிச்சின்னமாகையாலே பகவான் என்பவன் மிகவும் பெரியவன், அளவுக்கு அப்பாற்பட்டவன், அவன் விஷயமான காதல் ஆகையாலே இது மிகவும் பெருசாக பெருகி இருக்கிறது. அப்படி பெருகி இருப்பதனாலே பல விதங்களாக அந்த
அன்பானது வெளிப்படுகிறது என்று காட்டுகிறார். ஆகையாலே இதுவும் கூடும். ஆக இந்த இடத்துல பிராட்டி தசை என்று வரும்பொழுது தலைமகள் தசையும் ஏற்படும், அதே போல தாய் தசையும் ஏற்படும், தோழி தசையும் ஏற்படும். இதெல்லாம் கூடும். எதனாலே? அன்பு பெருகி இருப்பதான விதவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இவருக்கு இங்குண்டான விரோதிகளையும் காட்டி அவற்றில் உண்டான ருச்சிகளையும் தவிர்த்து தன்னுடைய நித்திய விபூதி யோகத்தையும் காட்டிக் கொடுக்க பெருமான் என்ன பண்ணியிருக்கான்? எம்பெருமான் ஆழ்வாருக்கு இங்குண்டான விரோதிகளை காட்டி, சம்சாரம், பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்குடம்புன்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விரோதிகளையும் காட்டினான். அவற்றில் உண்டான ருச்சிகளையும் தவிர்த்து, ஆழ்வாருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ருச்சிகளை தவிர்த்து விட்டான். அதுக்கு மேலே தன்னுடைய நித்திய விபூதி யோகத்தையும் காட்டிக் கொடுக்க, நித்திய விபூதியிலே பகவான் எப்படி எல்லாரோடும் கூடியிருக்கிறான், நித்திய சூரிகள் முக்தர்களுடைய கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறான் என்பதை காட்டிக் கொடுக்க, அனந்தரம் அங்குள்ளாருடைய ஞானத்தையும் அங்குத்தை பரிமாற்றத்தையும் தேச விசேஷத்தையும் கண்டு உடனே ஆழ்வார் என்ன பண்றார்? அங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கிறார். அங்குள்ளாருடைய ஞானம், அவர்களுக்கு எவ்வளவு ஞானம் பரிபூர்ணமாக இருக்கிறது, அங்குத்தை பரிமாற்றத்தையும் எப்படியெல்லாம் அவர்கள் தொண்டு பண்ணுகிறார்கள் பகவானுக்கு, தேச விசேஷத்தையும் பரமதத்தையும் பார்க்கிறார். இதையெல்லாம் கண்டு அவ்விடத்தை பிராபித்தல்லது நிற்க மாட்டாத துறையும் பிறந்தது. அவருக்கு அந்த பரமபதத்தை அடைந்தால்தான் இருக்க முடியும் என்கிற அளவுக்கு துறைனா ஒரு உடனே அடைந்து விட வேண்டும் என்கிற ஆசை, அப்படிப்பட்ட அந்த நிலையானது பிறந்தது. ஆகில் சரி, அப்படி பிறந்து விட்டது. அப்படி பிறந்து விட்டது என்றால் இவர் அபேட்சிதம் செய்து கொடாது ஒழிவானேன் என்னில். சரி, அவருக்கு தான் இவ்வளவு பரமபதத்தை உடனே அடையணுங்கிற ஆசை வந்துடுத்து, ஏன் எம்பெருமான் அவருக்கு உடனே பரமபதத்தை கொடுக்கவில்லை என்று கேட்க அதுக்கு பதில் சொல்லுகிறார். சம்சாரிகளில் காட்டில் வியாவிருத்தராக்கி நம்மை அல்லது அறியாதபடியும் பண்ணி, அலாப தசையில் கூப்பிடும்படி பண்ணி, இவருக்கு சொரூபமான அடிமையும் வாச்சிகமாக கொள்ளான் என்றோமாகில் அவ்வருகில் பிராப்திக்கு செய்வோம் நாமான பின்பு செய்து கொடுக்கிறோம் என்று ஆறியிருந்தான். பெருமான் நினைத்தான், இவரை என்னெல்லாம் பண்ணிட்டோம் ஏற்கனவே, சம்சாரிகளில் காட்டில் வியாவிருத்தராக்கி, சம்சாரிகளிடத்திலிருந்து இவரை வேறுபடுத்தி விட்டார். ஏன்னா சம்சாரிகள்லாம் உண்டிய உடையன்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு கிடைச்சா போறோம், தூக்கம் இருந்தா போறோம், விளையாட்டு இருந்தா போறோம், அனுபவம் இருந்தா போறோம்னு அவர்கள் இருக்கிறார்கள். ஆழ்வார் அவர்களிடத்திலிருந்து வேறுபட்டவராக ஆகிவிட்டார். என்ன சொல்றார்? இன்னின்ற நீர்மை இனி ஆமுராமை, என்னால் இந்த சம்சாரத்தில் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது என்று வேறுபடுத்தி விட்டார். அதுக்கு மேலே அலாப தசையில் கூப்பிடும்படி நம்மை அல்லது அறியாதபடியும் பண்ணி, எம்பெருமானை தவிர ஆழ்வாருக்கு வேறு எதுவுமே தெரியாதபடிக்கு பண்ணிவிட்டான். அதுக்கு மேலே அலாப தசையில் கூப்பிடும்படி பண்ணி, தனக்கு எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் உடனே கதறுகிறார் ஆழ்வார். அப்படி பண்ணி இவருக்கு சொரூபமான அடிமையும் வாச்சிகமாக கொள்ளான் என்றோம் ஆகில், இவருக்கு சொரூபம் எது? கைங்கரியம் பண்ணுவது. அந்த கைங்கரியத்தை நாம் வாச்சிகமாக கொள்ளலாம். இவருடைய வாக்காலே நம்மை பாசுரங்கள் பாடி இவர் நம்மை கொண்டாடும்படி பண்ணலாம் என்று அதையும் பண்ணிவிட்டோம் என்றால் அவ்வருகில் பிராப்தியும் செய்வோம் நாமான பின்பு. இதுக்கு மேலே ஆழ்வாருக்கு பரமபதத்தை, அவ்வருகில்னா இதுக்கு மேலே வரக்கூடியது, அந்த பலம் எது? பரமபதத்தை அடைந்து அனுபவிப்பது. அதையும் செய்து கொடுக்க போறது நாம் தானே. அப்படி ஆகில், அப்படி இருக்கும் பொழுது நாமான பின்பு செய்து கொடுக்கிறோம் என்று ஆறி இருந்தான். சரி, காலம் வரும்போது பண்ணி கொடுக்கிறேன், இப்ப என்ன அவசரம் என்று பொறுத்து இருந்தான். இவருக்கு கீழ் செய்தது ஞான லாபம் ஆகையாலே அனந்தரம் பிராப்தி பண்ணி தர வேணும் என்று துவதிக்கிறார். ஆனா ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு? கீழே கிடைத்ததெல்லாம் ஞான லாபம் தான், எல்லாம் மனதளவிலே எல்லாம் தெரியறது. ஆனா அதுக்கு மேலே நேரே பிராப்தி கிடைக்கவில்லை, பகவானை அடையவில்லை. அதனாலே இவருக்கு ஆழ்வாருக்கு என்ன நிலை? கீழ் செய்தெல்லாம் எல்லாம் ஞான லாபம் தான், அனந்தரம் பிராப்தி பண்ணித்தர வேணும் என்று துவதிக்கிறார். இதுக்கு மேலே எனக்கு பிராப்தியை பண்ணிக்கொடு, உடனே எனக்கு அந்த எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடையும்படிக்கு பண்ணிக்கொடு என்று துவதிக்கிறார், என்று மிகவும் அவசரப்படுகிறார். அப்போ எம்பெருமானுடைய நினைவிலே என்ன நினைக்கிறான்? சரி, இவருக்கு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டோமே, இனிமேல் பரமபதம் மட்டும் தானே கொடுக்கணும், அதை கொடுக்கலாம், காலப்போக்கில் கொடுக்கலாம் என்று அவன் இருக்கிறான். ஆழ்வார் என்ன நினைக்கிறார்? எனக்கு எல்லாம் ஞானத்தை மட்டும்தான் கொடுத்துருக்க, நேர அனுபவம் ஒண்ணுமே கிடைக்கல, அதனால எனக்கு உடனே பரமபதத்தை கொடு என்று ஆழ்வார் நினைக்கிறார். ஈஸ்வரன் இங்கனே இருப்பது ஒரு புடை உண்டு. ஈஸ்வரன் இப்படி இருப்பானே, இப்படி ஒரு புடை உண்டுனா இப்படி ஒரு விதம் உண்டு, அவன் இப்படி இருப்பான் என்பது முன்பே நாம் பார்க்கலாம். அதுக்கு என்ன உதாரணம் காட்டுறோம்னா, பிரஜைகள் பசித்திருக்க விருந்தினரை பேணுமா போலே, ரொம்ப அழகான ஒரு வாக்கியம்.
இது நல்ல தார்மீகர்கள் பண்ணக்கூடியது. இதுதான் வேற இடத்துல பிரஜைகளை பட்டினி விட்டு அதிதி சத்காரம் பண்ணுவாரே போலே என்று அங்கேயும் காட்டுவார். அப்படி இங்கே பிரஜைகள் பசித்திருக்க விருந்தினரை பேணுமா போலே. ஒரு நல்ல தார்மீகர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய வீட்டில் 4 குழந்தைகள் இருக்கா. அவர்களுக்கு ஏதோ ராத்திரிக்கு உணவு சமைத்து பெருமாளுக்கெல்லாம் கண்டரில் பண்ணி வச்சாச்சு. இப்போ உணவு இட வேண்டும். அந்த சமயத்தில் 4 விருந்தாளிகள் வந்துட்டா, அதிதிகள் வந்து விட்டார்கள். அதிதினா சொல்லாமல் வருபவர்கள். அப்படி 4 பேர் வந்துட்டா. வந்த உடனே இவருக்கு என்ன ஒரே தர்ம சங்கடம். சின்ன குழந்தைகளா இருக்கா, இவர்களுக்கு சாப்பாடு போடுவதா இல்லை வந்த விருந்தாளிகளுக்கு போடுவதா என்று யோசித்தார். ரொம்ப தார்மீகராக இருக்கிறதுனாலே நம்ம குழந்தைகள் தானே, ஒரு நாள் சாப்பிடாட்டி என்ன, இந்த விருந்தாளிகள் எங்கேருந்தோ வருகிறார்கள், அவர்களுக்கு எங்கே வழியில் உணவு கிடைச்சிருக்குமோ கிடைக்காதோ, மத்தியானம் சாப்பிட்டிருப்பார்களோ மாட்டார்களோ, இவர்களுக்கு இந்த உணவை கொடுத்து விடலாம். பிரஜைகள் கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் அழுதுட்டு போட்டோம், என்ன பண்ணுறது என்று அப்படி பண்ணுவாராம். அதே போல எம்பெருமான் பரம தார்மிகனாக இருக்கிறதுனாலே பிரஜைகள், இந்த இடத்துல பிரஜை யார்? ஆழ்வார் தான். நம்ம ஆழ்வார் தான் பட்டினி போடுறார், காக்க வைக்கிறார். நீர் வாரும், முதல்ல இந்த திருவிருத்தத்தை பாடும், அதுக்கப்புறம் திருவாசிரியம் பாடும், பெரிய திருவந்தாதி பாடும், திருவாய்மொழி பாடும், இதெல்லாம் பாடிவிட்டு நம்ம இடத்துல வரலாம், கொஞ்சம் பொறுமையாக காத்துரும். இப்போ இந்த சம்சாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணணும், அதனாலே நீர் பாடினாத்தான் இவர்களுக்கு உதவி ஆகும், அதனால் நீர் இவர்களுக்காக பாட்டை பாடும் என்று அதை பண்ணுகிறான் எம்பெருமான். அதைத்தான் இங்கே காட்டுறார். பிரஜைகள் பசித்திருக்க விருந்தினரை பேணுமா போலே அசாதாரண பரிகரத்துக்கு தாழ்த்தும் அவ்வா அல்லாதார் காரியம் தலை கட்டும். அசாதாரண பரிகரம்னா தனக்கு மிகவும் வேண்டியவர்களான விருப்பமான அடியவர்கள், அவர்களுக்கு பரிகரத்துக்கு தாழ்த்தும், அவர்களை கொஞ்சம் காலம் தாழ பண்ணி அல்லாதார் காரியம் தலை கட்டும். அல்லாதார்னா நம் போன்றவர் சாமான்யமா அவனிடத்துல இருப்பவர்கள். இப்போ ஆழ்வார்லாம் விசேஷமா எம்பெருமானிடத்துல அன்பு பூண்டவர், அதெல்லாம் எம்பெருமானும் ஆழ்வாரிடத்துல மிகவும் அன்பு பூண்டவன். நாம் எம்பெருமானிடத்துல ஏதோ கொஞ்சம் அன்பு வச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு, அதாவது ஆழ்வாரை போலே விசேஷமான அன்புடையார்கள் அப்படி இல்லாமல் நாம் சாமான்யமாக அன்பு கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நம் காரியம் தலை கட்டின படி தலை கட்டும் என்று காட்டுகிறார். அப்ப நமக்காக ஆழ்வாரை கஷ்டப்படுத்துறான். ஆழ்வார் இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஏன்னா நமக்காகத்தான். ஏன்னா பொதுவாகவே சிஷ்ய பாப்பம் குருவுக்குன்னு சொல்லுவார்கள். சிஷ்யனுடைய பாப்பம் எல்லாம் குருவுக்கு தான் போகும். அதனால தான் ஆச்சாரியர்களோட ரொம்ப ஜாக்கிரதையா சிஷ்யர்களை தேர்ந்தெடுப்பார்கள். எல்லாரையும் தான் சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் தாம் சொல்வதை கேட்டு சாஸ்திரப்படி பூர்வாச்சாரியர்களுடைய வழிகாட்டுதல் நடக்கிறார்களோ அவர்களை தான் ஏற்றுக்கொள்வார்கள் சிஷ்யர்களாக. அப்படி இங்கே ஆழ்வார் நம்ம எல்லாம் சிஷ்யர்களாக ஏற்றுண்டார் இல்லையா? ஏன்னா நமக்கு உபதேசம் பண்ண தொடங்கினாரே, பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்குன்னு எம்பெருமானுக்கு சொன்னாலும் கூட அதில் இந்த உலகத்தவர்களுக்கும் நோக்கம் இருக்கு, இவர்களுக்கும் நல்வழி காட்டணுங்கிறது. அப்படி இருக்கிறதுனாலே இவர்களுடைய கஷ்டமெல்லாம் இப்போ ஆழ்வார் தலையில விழுந்துருக்கு. அதை இங்கே காட்டுறார். எம்பெருமான் என்ன பண்றான்? சரி ஆழ்வீர், நீர் கொஞ்சம் காத்துன்றோம், நீர் யாருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீரோ அவர்களுக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு உம்ம மூலமாகவே உதவி பண்ணிவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி இங்கே அல்லாதார் காரியம் தலை கட்டும் எங்கனே எண்ணில். அதுக்கு ஒரு உதாரணமே காட்டுறார். எங்கனே எண்ணில் கைகேயி காரியம் தலை கட்டின அனந்தரம் ஸ்ரீ பரதாழ்வான் காரியம் செய்கையாலும். கைகேயி ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறாள், பெருமாள் காட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுகிறாள். பரதாழ்வான் என்ன ஆசைப்படுகிறான்? பெருமாள் நாட்டுக்கு திரும்பி வரணும்னு ஆசைப்படுகிறான். இப்போ உண்மையா பார்த்தா பரதாழ்வான் சொன்னது தானே கேட்டிருக்கணும். ஏன்னா அவன் தான் மிகவும் பிரியமான அடியவன் பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட விருப்பமான தம்பி, பிரியமான அடியவன், அவன் சொன்ன வார்த்தையை தானே கேட்டிருக்கணும். அதை கேட்காமல் முதல்ல கைகேயினுடைய காரியத்தை தலை கட்டுகிறார். கைகேயி ஆசைப்பட்டது இவர் காட்டுக்கு போகணுங்கிறது, அதை முதல்ல நிறைவேற்றி வைத்தார். அதுக்கு பிறகுதான் பரதாழ்வானுடைய காரியத்தை செய்தார். அதே போல மகாராஜர் காரியம் செய்து பின்னை பிராட்டி காரியம் செய்கையாகும். இப்ப பிராட்டி முக்கியமான பக்தையா இல்ல சுக்ரீவ மகாராஜர் பெரிய பக்தரான்னா பிராட்டி தான். ஆனா பிராட்டியுடைய காரியம், பிராட்டியை ரட்சிக்க வேணும். அவளை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி சுக்ரீவ மகாராஜருக்கு எல்லா நன்மைகளையும் பண்றார். வாலியை கொன்று அவனை ராஜ்யாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்க பிறகுதான் தன்னுடைய காரியத்தை பெருமாள் கையெடுக்கிறார். அப்படி அங்கேயும் அதே போல பண்ணியிருக்கிறார். இப்படி செய்கையாலும் இவர்களுக்கு முற்பட செய்கிறது என் எண்ணில். எதனாலே இவர்களுக்கு முற்பட செய்கிறார்னா அதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார். காரிய தலைவையிலே அவர்களுக்கு உள்ளதாகையாலே. அவர்கள்லாம் அவள் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பா. அதனால முதல்ல அவார்டை முடிச்சு விட்டுடலாம். இப்போ நமக்கே ஒரு 2 பேர் வரா நம்ம பார்க்கறதுக்கு, நமக்கு ரொம்ப வேண்டியவர் வருகிறார், ஏதோ சாமானியமாக நம்ம இடத்துல ஏதோ பேசணும்னு வருகிறார். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா முதல்ல சாமானியமாக பேசினவரை வந்தால் ஒரு 10 நிமிஷம் அவரை பேசி அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இவரோட பொறுமையாக உட்காந்து நமக்கு வேண்டிய இடத்துல நன்றாக எவ்வளோ நேரம் பேசணுமோ அவ்வளோ பேசலாம்.
அதே போல தான் எம்பெருமானும் பண்ணுறான். ஆழ்வாருக்கு எப்படிப்பட்ட நன்மையை பண்ண வேணும் எம்பெருமான்? எப்பொழுதும் ஆழ்வாருடைய பேசிக்கொண்டு உறவாடிக்கொண்டு ஆழ்வாரிடத்திலேயே பொழுதை போக வேணும். இந்த சம்சாரிகள்லாம் ஏதோ வேணும் கேட்குறா. ஆனால் முதல்ல அவர்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை பண்ணி அவர்களை அனுப்பிடலாம், ஆழ்வாரோட பொறுமையாக உட்காந்து அனுபவிக்கலாம் என்று அப்படி பண்ணுகிறான் என்பதை காட்டுகிறார். அதனால தான் இப்படி பண்ணுறான் என்று சொல்லுகிறார். காரிய தலைவையிலே அவர்களுக்கு உள்ளதாகையாலே, அவர்களுக்கெல்லாம் காரிய தலைவு தான் நோக்கம். ஆனால் அசாதாரணருக்கு அபேட்சிதம் செய்ய காரிய தலைவிலே நோக்கம், காரிய தலைவிலே உள்ளதாகையாலே அவர்களுக்கு காட்டிட்டார். அசாதாரணருக்கு அபேட்சிதம் செய்யானோ என்னும். சரி, அப்படின்னா தனக்கு வேண்டியவர்கள், அசாதாரணன்னா தனக்கு மிகவும் வேண்டியவர்கள், தனித்துவமாக அவனையே அண்டி இருப்பவர்கள், அவர்கள் காரியம் செய்ய மாட்டானா என்றால் இல்லை, செய்வான், கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்வான். ஸ்ரீ பரதாழ்வானுக்கு முடியை தவிர்த்து கொடுக்கையாலே இவர்கள் அபேட்சிதமும் செய்யும். பரதாழ்வானுக்கு எனக்கு முடிசூட வேண்டாம்னு சொன்னான். அதே போல பெருமாளும் பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகைகளுக்கே எல்லா பெருமையும் இருக்கும்படி பண்ணிவிட்டார். அப்படி பண்ணினதுனால இவர்களுடைய அபேட்சிதத்தையும் எம்பெருமான் நிறைவேற்றுவான். ஆனால் முதல்ல சாமானியமாக இருப்பவர்களை அனுப்பிவிட்டு அதுக்கு பிறகு இவர்களுக்கு பண்ணுகிறான். அப்படித்தான் இங்கே ஆழ்வாருக்கு உடனே பரமபதத்தை கொடுக்காமல் அவரை நெடுங்காலம் இங்கே வைத்திருந்தான். நெடுங்காலம் 32 வருஷம்தான், அதுவே ஆழ்வார்களை பொறுக்க முடியவில்லை. அப்படி பண்ணினாங்கிறத எடுத்து காட்டுறார். முக்கியமான அர்த்தம் இது. நாயகியும் தோழியுமாக. இப்போ இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இது வரைக்கும் பொதுவான விஷயம் காட்டிட்டார். இதுக்கு மேலே நாயகியும் தோழியுமாக உத்தியான வனத்திலே பூக்கொய்யவென்று புறப்பட்டு ஒரு வியாஜத்தாலே நாயகனும் அங்கே வர தோழியும் ஒரு வியாஜத்தாலே பிரிய தெய்வ யோகத்தாலே கூடின வழியே பிரியவும் பிரிவுதான் பிரிவுதானும் கலவியிலே ஒரு வகையோ என்று இருந்தாள். இப்போ என்ன நடந்ததுங்கிறத காட்டுறார். அது அப்படியே ஒரு நாயகன் நாயகி சரித்திரம் போல காட்டுகிறார். நாயகியும் தோழியுமாக உத்தியானவனத்திலே பூக்கொய்யவென்று புறப்பட்டு, நாயகி இவள் தான் இங்கே தலைமகள், அவளும் அவளுடைய தோழியுமாக புஷ்பங்களை பறிக்கலாம் என்று போகிறார்கள், தோட்டத்துக்கு போகிறார்கள். அங்கே ஏதோ ஒரு காரணமாக நாயகனும் அங்கே வருகிறான். அங்கே வர தோழியும் ஒரு வியாஜத்தாலே பிரிய, அந்த சமயம் பார்த்து தோழிக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடுறது. நாயகனையும் நாயகியும் தனியே விட்டு தோழி போய்விட்டாள். தெய்வ யோகத்தாலே கூடி, அப்போ தெய்வ யோகம்னா பகவத் சங்கல்பத்தினாலே இந்த நாயகனும் நாயகியும், பகவத் சங்கல்பம்னா எம்பெருமான் தானே நாயகன். அப்போ இந்த நாயகன் அவளுடைய பராங்குஷ நாயகியோட கூடுகிறான். கூடின வழியே பிரியவும், எப்படி சேர்ந்தானோ அதே போல பிரிந்து விட்டான். பிரியவும் பிரிவுதானும் கலவியிலே ஒரு வகையோ என்று இருந்தாள். அந்த நாயகிக்கு அது கூட புரிஞ்சுக்க தெரியல. அவ்வளோ ரொம்ப ஒரு விஷயம் தெரியாதவளாக இருக்கிறாள். அவள் என்ன நினைக்கிறா, இவன் பிரிந்தது கூட நம்முடைய கூடலுக்கு ஒரு முன்னேற்பாடு தான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். பிரிவிலே இந்த கலவியிலே பிரிவும் ஒரு வகை போல இருக்கு, கொஞ்ச நேரம் பிரிந்து கலந்தால் நன்றாக இருக்கும் போல இருக்கு என்று இவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருந்தாள். பிரிவின் மெய்ப்பாட்டாலே புலக்கித்த காத்திரையாய் கொண்டு நோவுபடுகிறபடியை கண்டு, இப்ப தோழி திரும்ப வந்துட்டா. தோழி திரும்பி வந்துட்டு இவள் பார்க்கறா, பிரிவின் மெய்ப்பாட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாயகிக்கு புரியவே ஆரம்பிக்குது. நாயகன் நம்ம விட்டுட்டே போயிட்டான் என்பது அப்போதான் புரிய ஆரம்பிக்கிறது. அந்த மெய்ப்பாட்டாலே புலக்கித்த காத்திரை ஆய்கொண்டு அவளுடைய உடம்பெல்லாம் நடுங்கினவளாக இருந்து கொண்டு நோவுபடுகிறபடியை கண்டு அவள் மிகவும் துன்பப்படுகிறாள். அதை பார்த்து இவளுக்கு சம்ஸ்லேஷம் விருத்தமாய் கழிந்தது என்று அறிந்து, தோழிக்கு தெரிஞ்சிருக்கு இவளுக்கு சம்ஸ்லேஷம் ஏற்பட்டிருக்கிறது, நாயகனோட கலந்திருக்கிறாள். அதற்கு பிறகு இப்பொழுது பிரிவு ஏற்பட்டு விட்டது, கழிந்தது என்று அறிந்து இனி நாம் உடன்பட்டு இவள் சத்தையை உண்டாக்கிக் கொள்வோம் என்று, இனி இவளோட கொஞ்சம் நாம் ஒத்துப்போய், இவள் ரொம்பவும் அர்த்தப்பட்டிருக்கா, அழுது கொண்டிருக்கிறாள், இவளை நாம் எப்படியாவது சமாதானப்படுத்தி இவளுக்கு இருப்பாவது இருக்கும்படிக்கு நாம் பார்த்து கொள்ள வேணும் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறாள். இந்த இடத்துல ஏன் நித்தியமாக இது இருக்கட்டும்னு சொன்னான்னா, இதுவாவது தங்கணுமே, இப்போ இதுவும் கீழே போயிடுச்சுன்னா என்று பார்த்துத்தான் மங்களாசாசனம் பண்ணுகிறாள். அதான் வாழியரோங்கிறது தான் மங்களாசாசனம், அதை இங்கே காட்டுகிறாள். இது இந்த பாசுரத்துக்கான அவதாரிக்கை. மேலே வியாக்கியானம், ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். செழுநீர் தடத்து கயல் மிழிந்தால் ஒப்ப. முதல்ல இந்த பராங்குஷ நாயகியோட கண்கள் எப்படி இருக்கின்றன என்பதை காட்டுகிறாள். சுத்த ஜலமாயிருக்கிற தடாகத்திலே ஒரு கயல் இடம் பலம் கொண்டாற் போல இருக்கை. சுத்த ஜலம், நல்ல ஜலம், அதிலே அதை உடைய தடாகம் ஒரு குளம், அதிலே ஒரு கயல் இடம்பலம் கொண்டார் போல. ஒரு கயல்னா ஒரு மீன், இடம்பலம் கொள்வதுன்னா அப்படியே உருண்டு புரண்டு போவது.
அப்படி போவதை போலே இருக்கை. இவளுடைய கண்ணை பார்த்தால் அப்படித்தான் இருக்கு. உபமானமே பிடித்து திருத்திக் கொண்டு சொல்ல வேண்டுகிறது. உபமானமே பிடித்து திருத்திக் கொண்டு சொல்ல வேண்டுகிறதுனா, உபமானத்தை அப்படியே சொல்ல முடியாது. இப்போ வெறும் கயல் அப்படின்னு சொன்னால் இவளுடைய கண்ணுக்கு ஒப்பே ஆகாது. அதனால தான் செவிநீர் தடத்து கயல். அப்போ ரொம்ப அழகாக அதை மேம்படுத்தி சொல்லுகிறார். உபமானத்தை அழகுபடுத்தி தான் இங்கே புரிய வைக்க முடியும் உபமேயத்தை என்று காட்டுகிறார். உபமானமே பிடித்து திருத்தி கொண்டு சொல்ல வேண்டுகிறது. உபமேயத்தினுடைய வைலட்சண்யம் அது எதனாலே? இந்த உபமேயமாக இருக்கக்கூடிய கண்கள், அந்த கண்களுடைய அழகு அது எவ்வளவு பெருசா இருக்குன்னா, சாமானியமாக கயல்னு சொல்லி முடித்து விட முடியாது. அது நல்ல மிகச்சிறந்த கயல் என்று சொல்ல வேண்டும். அதுக்காக அப்படி சொல்லுகிறாள் என்று காட்டுகிறார். ஒப்ப என்றது சர்வதா சாமியம் அன்று. இந்த இடத்துல ஒப்பன்னு சொன்னதும் சர்வதா சாமியம் இல்லை. முழுக்க அந்த கயலை போலவே இவள் கண்கள் என்று கிடையாது. ஒரு வகைக்கு ஒப்பாமைத்தன்மை. ஏதோ அந்த சிவந்த ஒரு வரி ஓடுகிறது அதை போல இங்க இருக்கிறதுங்கிறதுக்கு ஒப்பாக சொல்லுகிறாள். சேயரிக்கண் அழுநீர் துளும்ப அசிதேக்ஷனை கண்கிடீர். அசிதேக்ஷனைன்னா இது துல்லியசீல வயோவிருத்தா இந்த ஸ்லோகத்திலே அசிதேக்ஷனான்னு சீதா பிராட்டியை சொல்லுகிறார். கருங்கண்ணின்னு சொல்லுகிறார். அசிதேக்ஷனா கருங்கண்ணின்னு அர்த்தம். இப்போ கருங்கண்ணி என்று அப்படிப்பட்ட கருத்த கண்ணை உடையவள் இவள். இந்த பராபக்ஷனாகி அதே போல இருக்கிறாள். அஸ்ரு பிரவகிக்கிறது. அஸ்ருன்னா கண்ணீர். கண்ணீர் பிரவகிக்கிறது, பெருகி வருகிறது. என் காரியம் தலை கட்டிற்று, இவள் காரியம் தலை கட்டும் அத்தனை. என்னுடைய காரியம் முடிந்து விட்டது, இவளுடைய காரியம் முடியவில்லையே. என் காரியம் முடிந்து விட்டதுன்னா, இப்படி எம்பெருமான் நினைத்து அழுது கொண்டிருப்பவர்களை பார்ப்பதே உடம்பு படைத்தவர்களுக்கு எல்லாம் பிரயோஜனம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சர்வதேஹிபிகின்னு யாரெல்லாம் இப்படி அழுத கண்களாக இருக்கிறார்களோ எம்பெருமானை நினைத்து அவர்களை பார்ப்பதுதான் உடம்பு படைத்த எல்லாருக்கும் பிரயோஜனம். அப்போ நான் இவளை பார்த்துட்டேன்னா என்னுடைய காரியம் பிரயோஜனம் ஆயிடுது. நான் உயர்ந்த பக்தர்களை, கண்ணும் கண்ணீருமா இருக்கக்கூடிய பக்தர்களை நான் பார்த்து விட்டேன். அப்போ எனக்கு என்னுடைய உடம்பு படைத்த பிரயோஜனம் கிடைச்சிடுது. ஆனால் இவளுக்கு கிடைக்கலையே. ஏன்னா என்ன அழுதுன்னு இருக்காளே, கண்ணன் எம்பெருமான் கிடைக்கவில்லைங்கிறதான அழுதுன்னு இருக்கா. அதனால் என் காரியம் தலை கட்டிற்று, இவள் காரியம் தலை கட்டும் அத்தனை. இன்னும் இனிமேல் இவளுடைய காரியத்தை நான் தான் பண்ணி கொடுக்கணும், இவளுக்கு எப்படியாவது சேர்த்து வைக்கணும். பகவத் வத்திரேகத்தில் கண்ணும் கண்ணீருமாய் இருக்கும் இதுவிலே ஒரு ஆத்மாவுக்கு சொரூபம். பகவத் வத்திரேகத்தில் பகவானை பிரிந்திருந்தால் ஒரு ஆத்மாவுக்கு தன்மை என்னது, உண்மை சொரூபம் என்னது? கண்ணும் கண்ணீருமா இருக்கிறது தான். நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்றுமே வித்தியாசமே தெரியல. கோயிலுக்கு போனாலும் சரி, போகாட்டியும் சரி, பெருமாளை சேவிச்சாலும் சரி, சேவிக்காட்டியும் சரி, காலக்ஷேபம் கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, ஒரு வித்தியாசம் இல்லை. நாம் பாட்டு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆத்மாவுக்கு சொரூபம் எது? பகவத் வத்திரேகத்திலே பகவானை பிரிந்திருக்கும் பொழுது கண்ணும் கண்ணீருமா இருக்கிறது தான். உடனே நம்ம கண்ட கண்ணீர் வந்துடணும், அப்படி இருக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. இதை காணுவதிலே இவர்களுக்கு உத்தேசியம். இவர்களுக்குன்னா மற்றவர்களுக்கு, பக்தர்களுக்கு எது உத்தேசியம்? இப்படி இருக்கக்கூடிய அடியார்களை காண்பதுதான். இவ்விருப்பை இவனும் காணப்பெற்றதில்லை. அசலிட்டு கேட்கும் இத்தனை இது. இவன் கூட இதை எம்பெருமான் கூட நேர பார்க்கல. இந்த ஒரு அழகான காட்சி. இப்படி இவள் இந்த பராமகிருஷ்ணனாய் கண்ணும் கண்ணீருமா எம்பெருமான் நினைத்து உருகி கொண்டிருப்பதை அந்த எம்பெருமான் கூட கேட்கவில்லை. எப்படி கேட்டான் அவன்? அசலிட்டு கேட்கும். அசல்னா வேற ஒருத்தரை, அசல்னா இப்ப பக்கத்துல இருக்காருன்னு அசலகம் அப்படின்னு சொல்றாங்க, பக்கத்து வீடுன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கிறவர் வைத்து தான் கேட்டான். அதுக்கு பிரமாணம் காட்டுறார். கிமர்த்தம் இத்தியாதி. இது ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்திலே அந்த பிராட்டி இப்படியெல்லாம் சோகத்தோட இருக்கிறாளே என்று யார் பார்த்தா? ஹனுமான் தான் பார்த்தார். இது சுந்தரகாண்டத்திலே அவள் அந்த அசோகவனத்திலே இருக்கும் பொழுது ஹனுமான் பார்க்கிறான். அவன் கேட்கிறான், கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரி வாரி ஸ்ரவதி சோகஜம் என்று ஹனுமான் பார்த்து கேட்கிறான். புண்டரீக பலாஷாபியாம் விப்ரகிருணிம் இவ உதகம் என்று ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது உன்னுடைய கண்களிலிருந்து இப்படி கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. அது எப்படி இருக்குன்னா, தாமரையிலிருந்து ஜலம் பெருகி வழிவதை போல இருக்கிறது. எதனாலே என்று கேட்கக்கூடிய வார்த்தை. இப்ப இது
அனுமான் தான் பார்த்து சொன்னாரே தவிர பெருமாள் நேராக அந்த நிலையை பார்க்கவில்லை. ஆனால் இங்கே தோழியானவள் தான் நேராக பார்த்தாள் என்பதை இங்கே காட்டுறார். இத்தியாதி ஆர்குடி வேறுபரிய இக்கண்ணும் கண்ணீருமாய் இருக்கிறது, ஆரை சேத்தனராக கொண்டு என்றுமாம். ரெண்டு அர்த்தம் காட்டுறார். ஆர்குடி வேறுபரிய இக்கண்ணும் கண்ணீருமா இருக்குது. யாருடைய குடி அழிவதற்காக இப்படி நீ கண்ணும் கண்ணீருமா இருக்காய்? அங்கே சீதா பிராட்டி கண்ணும் கண்ணீருமான ராவனுடைய குடி அழிந்தது, அதே போல இங்கே யாருடைய குடி அழிய வேண்டும் என்று நீ இருக்கிறாய். அதே போல ஆரை சேத்தனராக்கி கொண்டு, ஆரை சேத்தனா யாரை நடுவிலே வைத்துக்கொண்டு, ஒரு சேத்தனாக நடுவிலே வைத்துக்கொண்டு இந்த காட்சியை பார்த்தாய். நான் நேரே பார்த்தேன், நீ ஹனுமன் மூலமாகத்தானே பார்த்தாய் என்று அதை சொல்லுகிறார். அலமருகின்றன, தடுமாறான் என்றன, அப்படியே தடுமாறுகின்றன. வாழியரோ இவ்வவசாதம் நீங்கி ஜீவித்திடுக. வாழியரோன்னா இந்த கஷ்டம் போய் நீ நன்றாக வாழ வேணும் அப்படிங்கிறது அர்த்தம் காட்டுறார். யாமோஷிதிம் இவா யுஷ்மன், யாமோஷிதிம் இவ ஆயுஷ்மன். இது ஜடாயு மகாராஜர் பெருமாளை பார்த்து நீ நன்றாக வாழ வேணும் என்று சொன்ன வார்த்தை. அதே போல கஷ்டமாக இருந்த பொழுது கூட வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது, அதை காட்டுகிறார். முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன், இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அதை மேலே காட்டுகிறார். இக்கடலை தரையாக பருகின மேகம் இருந்தபடி, முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன், நல்ல பெரிய மேக வண்ணனாக எம்பெருமான் இருக்கிறான். முழுநீர் மேகவண்ணன், நல்ல ஜலத்தை உடைய மேகத்தின் தன்மையை போன்ற தன்மை உடையவனாக இருக்கிறான். இந்த கடலை தரையாக பருகின, கடையை தரையாகனா அந்த கடல் மொத்தமா போகும்படிக்கு மொத்தமா நீரை எல்லாம் பருகி விட்டான். யாரு? கண்ணன் எம்பெருமான். யாரிடத்திலிருந்து? உன்னிடத்திலிருந்து. உன்னுடைய தன்மைகளை எல்லாம் அப்படியே பருகி விட்டான், உன்னை இப்படி தவிக்க விட்டான் என்று சொல்லுகிறார். கடலை இக்கடலைனா இந்த பராமக்ஷன் ஆகி என்கிற கடலை தரையாக பருகின, அவளிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டான். அப்படி பருகின மேகம் இருந்தபடி. தூமன் ஜோதிஸ் சலில மருதாம் சன்னிபாதக என்று அண்ணலும் துண்ணலுமாய் இருக்கை அன்றிக்கே. இங்கே அண்ணலும் துண்ணலுமாக இல்லை. அண்ணலும் துண்ணல்னா அதாவது ஒரு மேகமானது கொஞ்சம் மின்னல் கொஞ்சம் புகை இதோட இருந்தா அது நன்றாக இருக்காது பார்க்கறதுக்கு. எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? முழு நீர் முகில் வண்ணன். அப்போ அண்ணலும் தொன்னலுமா இல்லைன்னா முழுக்க ஜலமாகவே நிறைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட மேகம், அப்படிப்பட்ட மேக வண்ணனாக எம்பெருமான் இருக்கிறான் காட்டுறார். அண்ணலும் துண்ணலுமாய் இருக்க என்றுக்கே ஆதார ஆதேயம் இரண்டும் தானேயா இருக்கை. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஆதாரம் ஆதேயம் தானேயா இருக்கான்னா அவனே அந்த ஜலமாகவும் இருக்கிறான், அவனே மேகமாகவும் இருக்கான், அவ்வளவு நிறைந்திருக்கிறான் என்று காட்டுகிறார். கடலை பருகி சென்றால் புஷ்கலாவர்த்தகம் என்று இருக்க வேண்டாவோ? இவ்வளோ ஒரு கடல், பக்தி கடல், ஒரு காதல் கடல். அப்போ அவளிடத்திலேருந்து ஜலத்தை பருகினான்னா இவன் புஷ்கலாவர்த்தகத்தை போல இருக்க வேண்டாம். புஷ்கலாவர்த்தகம் பெரிய ஒரு புயல் மேகம், அதே போல இருக்க வேண்டாமா? அப்படித்தான் இருக்கிறான் என்று காட்டுகிறார். கடலை கலக்கிட்டு என்றால் மந்திரம் என்று அறியுமா போதே. கடலை கலக்கினா அது யார் கலக்கியிருக்க முடியும்? மந்திரம் தானே மந்திரமலையை கொண்டு தானே கலக்கியிருக்க முடியும். அதே போலே இந்நிறத்தை எங்கனே ஆக்கினான். இந்நிறமுடையவனிரே இவ்வடிவழிகை கொண்டு இந்நிறத்தை இங்கனே ஆக்கினான்னா இவளுடைய நிறம் அவனை போலே நன்றாக இருந்தது, இப்பொழுது இவள் வெளுத்து போகும்படிக்கு ஆக்கிவிட்டான். அவளுடைய நிறத்தை எல்லாம் இவன் எடுத்துக்கொண்டு அவளை வெளுத்து போகும்படி ஆக்கிவிட்டான். அவளை அப்படியே பசலை நோய் படிந்தவளை போல ஆக்கிவிட்டான். இந்நிறமுடையவன், ஏன்னா அவனும் அந்த நிறத்தை உடையவனாக இப்படி இருக்கிறான். இவ்வடிவை கொண்டு சர்ப்பயாகத்தில் சர்ப்பங்கள் வரை இருக்குமா போலே எல்லாரும் வரை இருக்கும் இத்தனையோ என்னில் இவ்வடிவுடையவனும் தானேயாய் வருவானும் தானேயாய் இருக்கிறபடி. இந்த இடத்துல இவ்வடிவழகை கொண்டு இவளுடைய வடிவழகை கொண்டு எம்பெருமானுடைய வடிவழகை கொண்டு சர்ப்பயாகத்தில் சர்ப்பங்களாய் இருக்குமா போலே எல்லாரும் வர இருக்குமோ? அதாவது எம்பெருமானுடைய இந்த முகில் வண்ணனாக இருக்கிறானே இந்த வடிவழகு, இதை கொண்டு எல்லாரையும் தன்னிடத்தை ஏற்றுக்கொள்கிறானா? எதை போலே? சர்ப்பயாகத்துல அந்த ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்றான், உடனே எல்லா சர்ப்பங்களும் விடுறது. அதே போல எல்லாரையும் ஈர்த்தானா? இல்லை இல்லை, இவளை மட்டும்தான் ஈர்த்தான்.
இவளை ஈர்த்தான்னா இவளை மட்டும்தானா? இல்லை, மின்னாட்டவர்களான நித்தியசூரிகளை ஈர்த்தான், அதுக்கு பிறகு இவளை தான் ஈர்த்தான். அப்படி எல்லாரையும் ஈர்க்கவில்லை, இவளை மட்டும் விசேஷமாக ஈர்த்தாங்கிறது சொல்றார். அப்படி சர்ப்பயாகத்தில் சர்ப்பங்கள் வர இருக்குமா போல எல்லாரும் வர இருக்கும் இத்தனையோ எண்ணில் எல்லாரும் வந்துருவார்களான? இல்லை, இவ்வடிவுடையானும் தானேயாய் வருவானும் தானேயாய் இருக்கிறபடி. இவ்வடிவுடையானும் தானேன்னா இப்படிப்பட்ட வடிவுடையவன் மிகவும் உயர்ந்தவன் எம்பெருமான். இந்த வடிவை ஆசைப்பட்டு வரக்கூடியவன் அது யாரு? நித்தியசூரிகள் எல்லாம் வருகிறார்கள். அப்படிப்பட்ட பெரியோர்கள் தான் வருகிறார்கள் அவனை பார்த்து என்று சொல்லுகிறார். விண்ணாட்டவர் மூதுவராம். எத்திர பூர்வே சாத்யா சந்திதேவாக எத்திர ருஷய பிரதமஜாயே புராணாக என்றும். இது ரெண்டுமே புருஷ சூக்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதுக்கு மேலே மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அது ரெண்டுத்தையும் எடுத்து காட்டுறார். எத்திர பூர்வே சாத்தியாக சந்திதேவாக, இவர்களெல்லாம் மிகவும் பூர்வர்கள், எப்பொழுதும் எம்பெருமானை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லப்படுறது. மிகவும் பெருமை வாய்ந்தவர்கள். எத்திர ருஷயக பிரதமஜாயே புராணாக, அவர்கள்லாம் ரிஷிகள், நன்றாக திருஷ்டியை உடையவர்கள், பகவத் திருஷ்டியை பண்ணினவர்கள். அதுக்கு மேலே பிரதமஜாயே, பிரதமஜா ஏ புராணாக, முதல்லே தோன்றினவர்கள், எப்பொழுதும் இருப்பவர்கள் அர்த்தம். ஏ புராணாக, மிகவும் பழமையானவர்கள், என்றும் பழையராய் இருக்கிறவர்கள். இவர்கள் சத்தா தாரகமாக தொழான் என்றவர்கள். இவர்கள் எம்பெருமானை சத்தையாகவும் தாரகமாகவும் தொழுது கொண்டிருப்பவர்கள். அதைத்தான் இங்கே தொழுநீர் என்று காட்டுகிறார். தொழுநீர், நமை தொழுநீர்னா தொழும் தன்மையை உடையவர்கள். நீர்னா இந்த இடத்துல நீர்மைன்னு அர்த்தம். தொழும் தன்மையை, நீர்மைனா குணம்னு அர்த்தம். தொழும் தன்மையை உடையவர்கள். நமைத்தேவ வாதினக என்கிறபடியே தொழுகையே சொரூபமாயிருக்கும். நமைத்தேவ வாதினகன்னு எப்பொழுதும் இவர்கள் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுறது. இது யாருன்னா ஸ்வேதத்வீப வாசிகள் எல்லாம் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பார்கள்னு மகாபாரதத்திலே சொல்லக்கூடியது. கையை கூப்பிண்டே இருப்பார்களாம், நமகா நமகான்னு வாயாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி நமைத்தேவ வாதின என்கிறபடியே தொழுகையே சொரூபமாக இருக்கும். அவர்கள் எல்லாம் தொழுது கொண்டே இருப்பார்கள். இணையடிக்க, அப்படிப்பட்ட அவர்களாலே தொழப்படும் அந்த பகவானுடைய இரண்டு திருவடிகள், ஒன்றுக்கொன்று ஒப்பான திருவடிகள். இணையடின்னா சதிருஷமான திருவடிகள். இந்த திருவடிக்கு இந்த திருவடி பொருத்தம், அந்த திருவடிக்கு இந்த திருவடி பொருத்தம். இப்படித்தான் இடது திருவடிக்கும் வடது திருவடிக்கும் பொருத்தம், வட திருவடிக்கும் இடது திருவடிக்கும் பொருத்தம். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒப்பற்ற திருவடிகள். ஓர் அவயவம் நன்றாயிருக்கும் அவன் நமக்கு அவ்வருகில்லை என்றிருக்கும். ஒருவனுக்கு பவ்யனாயிருக்கும் அவன் நமக்கு அவ்வருகு நீர்மை உடையாரில்லை என்று இருக்கும். ஒருவனுக்கு நிர்வாககனாய் இருக்கும் அவன் நமக்கு அவ்வருகு நிர்வாககர் இல்லை என்றிருக்கும். இம்மூன்றும் கண்ணழிவர உண்டானபடி உண்டான பசுங்கூட்டிலே பரதத்துவமாகிறது. அதாவது இந்த உலகத்திலே எப்படி பார்க்கலாம், ஓர் அவயவம் நன்றாயிருக்கும் அவன், ஒருத்தனுக்கு ஒரு அழகா ஒரு அவயவம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருமேனி அழகு காட்டப்பட்டது, முகில்வண்ணன் என்று காட்டப்படுகிறது. அப்படி அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதை உடையவன் அவன் என்ன பண்ணுவானாம், ஒருவன் ஊர் அவயவன் நன்றாயிருக்கும் அவன் நமக்கு அவ்வருகில்லை என்று இருக்கும். நம்ம போல ஒருத்தன் கிடையாது, எனக்கு தான் அழகு இருக்கு என்று அவன் துள்ளின்று இருப்பான். அதே ஒருவனுக்கு பவ்யனாயிருக்கும் அவன், ஒருத்தன் இன்னொருத்தனை கீழ்ப்படிந்து வேலைக்காரனா இருக்கான், அவன் எப்படி இருப்பான், நமக்கு அவ்வருகு நீர்மை உடையார் இல்லை என்று இருக்கும். என்னை போல தாழ்ந்தவன் இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருப்பான், என்னை போல பவ்யத்தை உடையவன் இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருப்பான். இன்னொருத்தன் ஒருவனுக்கு நிர்வாககனாயிருக்கும் அவன், ஒருத்தனை ஆளக்கூடியவன், அப்படிப்பட்டவன் நமக்கு அவ்வருகு நிர்வாககர் இல்லை என்று இருக்கும். என்ன போல ஆளக்கூடியவன் யாரு என்று அவன் இருப்பான். ஆனா இந்த மூன்றும் கண்ணடிவர உண்டான பசுங்கூட்டிலே பரதத்துவமாகிறது. பகவான் என்பவன் எப்படி இருக்கான், இந்த மூன்று தன்மைகளும் கண்ணழிவர குறைவில்லாமல் முழுக்க இருக்கிறது. என்னென்ன தன்மைகள், அழகான அவயவங்களே உடையவனாக இருக்கு. எம்பெருமானுடைய திருமேனி முழுக்கவே அவயவங்கள் எல்லாம் அழகா இருக்கு. அதுக்கு மேலே பவ்யத்தை உடையவன், எம்பெருமான் அடியார்களிடத்தில் பவ்யத்தை உடையவனாக இருக்கிறான். அதுக்கு மேலே எல்லாரையும் ஆளக்கூடியவனாக ஈஸ்வரனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனாலே இந்த பகவத் தத்துவம் பரதத்துவம் என்பது மூன்று தன்மைகளையும் உடையவனாக இருக்கிறது. இதுக்கிலே இவள் ஈடுபட்டது. இந்த பராங்குஷனாகி இவள்ளத்தில் இந்த எம்பெருமானத்தை எதுக்காக ஈடுபட்டாள் என்றால், இப்படி எல்லா தன்மைகளும் நிறைந்திருக்கிறது, அதனாலே ஈடுபட்டாள். அடிக்கே அன்பு சூட்டிய குணஜித்தரால் குணஜித்தரால் விடுவது காலிலேயே. குணஜித்தர் ஆனால்னு இருக்கணும்னு தோன்றும். குணஜித்தர் ஆனால், குணத்தாலே ஜெயிக்கப்பட்டவர்கள் என்றால் திருவடிகளில் தானே விழுவார்கள்.
குணஜித்தரால் விழுவது காலிலேயிரே, அடிக்கே அன்பு சூட்டியன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் காட்டுறார். ஏன் இங்கே திருவடிகளை பத்தி சொல்றார் என்றால், குணங்களாலே ஜெயிக்கப்பட்டவர் திருவடிகளை தானே பார்ப்பார்கள் என்று அதுக்காக காட்டுறார். இப்போ குணஜித்தரால் விழுவது காலிலேயிரே, சூட்டிய என்பானென் என்னில், திருவடிகளிலே அன்பு சூட்டிய சூழ்குழற்கேன்னு சொல்றதுனாலே இந்த இடத்துல சூட்டியன்னு எதுக்காக சொல்லியிருக்கார் என்றால், வாசம் செய் மாலை, வாசகம் செய் மாலை என்னுமா போலே. இது திருவாய்மொழியிலே வாசகம் செய் மாலையே என்று எம்பெருமானுக்கு தன்னுடைய அவயவங்களே மாலையாக இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய பாசுரம். வாசகம் செய் மாலைங்கிறது ஆமா, கோவல்வாயாள் பொருட்டு ஏற்று நிறுத்தம் இருக்கு. பூசுஞ்செந்தன் நெஞ்சமே புதையும், அந்த பூசுஞ்சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணியனுடைய வாசகம் செய் மாலையே, என்னுடைய வாசகம் தான் சிறந்த மாலை. இப்போ ஆழ்வார் தன்னுடைய வாக்காலேயே எம்பெருமானுக்கு மாலையை சூட்டுகிறார் என்று அங்கே காட்டுகிறார் இல்லையா. அப்படி அதுதான் அதே போலத்தான் இங்கே இந்த இடத்துல சூட்டியன்னு சொன்னதுனாலே அழகாக சூட்டுகிறாள், அந்த மாலையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள் என்பதை போலே காட்டுகிறார். அது சூட்டியங்கிற வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் காட்டுறார். வாசகம் செய் மாலையே என்று இருப்பதனாலே அங்கே சொன்னதை போலே இங்கே சூட்டிய என்று இந்த அன்போடே சமர்ப்பிப்பதை காட்டுகிறது. சூழ்குழற்கே, சூழ்குழற்கேன்னா இந்த அழகான சுருண்ட குழல்களை உடையவள் என்று ஒரு அர்த்தம். இல்லை, இவளுடைய குழல் என்பது எப்படி இருக்குன்னா, மற்றவர்களை சூழ பண்ணுகிறது, மற்றவர்களை ஈடுபடுத்துகிறது, அப்படியே மற்றவர்களை மயக்குகிறதுன்னு ரெண்டு விதமான அர்த்தம் காட்டுறார். சூழ்ச்சியை உடைய குழல், சூழ்ச்சியை உடல் குழல்னா, சூழ்ச்சினா இந்த இடத்துல சுருண்டு இருக்கக்கூடிய தன்மை, அதை உடைய குழல். இல்லைன்னா கண்டாரை சூழ்த்து கொள்ளும் குழல். இல்லை, முதல்ல சூழ்ச்சியை உடைய குழல்னா நல்ல ஒரு சாமர்த்தியம் உடைய குழல், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடைய குழல், அது முதல் அர்த்தம். கண்டாரை சூழ்த்து கொள்ளும் குழல், மற்றவர்களை அப்படியே ஈடுபடுத்தக்கூடிய குழல். மூன்றாவது சுருண்ட குழல், சுருண்டு இருக்கக்கூடிய குழல், அப்படிப்பட்ட குழலை உடையவள். இந்த இடத்துல சூழ் குழற்கேன்னு இருக்கு, ஆனால் குழலை உடையவள் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். இது பாசுரம். சூழ்குழற்கே சூழ்குழற்கு வாழியரே என்ற அன்வயம். அன்வயம் என்ன இருக்கு? இப்படிப்பட்ட குழலை உடையவளுக்கு வாழி வாழி என்று சொல்லுகிறாள். இப்பாட்டுக்கு சாபதேசம் கடைசியில காட்டுறார். இப்பாட்டுக்கு உள்ள அர்த்தம் என்ன? பிரதம தரிசனத்திலே பிரகிருதி பிராகிருத்தங்களில் உபேட்சை பிறக்கும்படி தமக்கு பகவத் விஷயத்தில் பிறந்த பிராவண்யத்தை கண்டார். உகந்து பேசுகிறபடியை தாம் அனுசந்தித்து இனியராகிறார். ரொம்ப அழகான அர்த்தம் காட்டார். பிரதம தரிசனத்திலே, முதல் தரிசனத்திலேயே பிரகிருதி பிராகிருத்தங்களில் உபேட்சை பிறக்கும்படி, பிரகிருதி பிராகிருத்தம், அதாவது பிரகிருத்தினா மூல பிரகிருதி, பிராகிருத்தம் அதிலே பண்ணப்பட்ட பொருள்கள், அதிலே உபேட்சை, உபேட்சைனா ஒரு விருப்பமில்லாத தன்மை, அது பிறக்கும்படி தமக்கு பகவத் விஷயத்தில் பிறந்த பிராவண்யம். ஆழ்வாருக்கு பகவத் விஷயத்தில் எவ்வளவு பிராவண்யம் ஏற்பட்டிருக்கிறது, இதை கண்டார். இதை கண்டார்னா தோழி, இந்த இடத்துல தோழின்னு ஒரு உருவகப்படுத்துறார். ஆனா இந்த இடத்துல இப்ப ஆழ்வார் எல்லா சாம்சாரிகமான எல்லா விஷயங்களும் எனக்கு வேண்டாம் என்று எம்பெருமானை பார்த்த உடனே அவர் சொல்லிவிட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள், அதுதான் சாபதேசம். இங்கே அடியார்கள் உகந்து பேசுகிறபடியா, எவ்வளவு ஆழ்வார் எவ்வளவு ஈடுபாடு பெருமாளிடத்துல. பெருமானை பார்த்தார், இந்த உலகத்தை பார்த்தார், உலகம் வேண்டாம் பெருமாள் தான் வேணும் என்று சொல்லுகிறாரே, எப்படி ஈடுபட்டிருக்கிறார் என்று அதை நினைத்து இனியராகிறார். அதை ஆழ்வார் நினைத்து அதே போல இங்கே பேசி மகிழ்கிறார் என்று இந்த பாசுரத்துக்கு சாபதேசம். அதையும் பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கார். ஆக இது இரண்டாம் பாசுரம். தெள்நீர் தடத்து கயல் மிளிர்ந்தாலொப்பர் சேயரிக்கன் அழுநீர் துளும்ப அலமறிகின்றன வாழியரோ முழுநீர் முகில்வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தெள்நீர் தொழ்நீர் என அடிக்கே அன்பு சூட்டிய சூழ்குழற்கே சூழ்குழற்கே என்று இரண்டாவது பாசுரம். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம்.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்றோள் மணிவண்ணாவும் சேவடி செவிதிருக்காப்படியோம் ஓடும் நோடும் பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பனில் வாழ்கின்ற மகையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சிலர் ஆழியும் பல்லாண்டு படகோர் புக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. Koil.org has published a variety of Sri Vaishnava Sampradayam books in different languages. A wide range of books covering different topics from absolute beginners to advanced level knowledge seekers are available at books.koil.org. Books can be ordered via email koil.org@gmail.com or WhatsApp. For details, please contact mobile numbers 8220-151966, 9600-595273